ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃபீஸ் ஐஏஎஸ் அகாடமியோட டிஎன்பிசி எசென்ஷியல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ போன வீக் வந்துட்டு நீங்கள் ஜியாகிரஃபி ஒன்றுங்கிறதுல வந்துட்டு ஹியூமிடிட்டியை பற்றி பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட கண்டினியூட்டியாக எப்படி கிளவுடு ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறோம். சரியா? ஸோ போன கிளாஸ்லேயே நம்ம என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ மேக்ஸிமம் திங்ஸ் என்னங்கிறத நம்ம கவர் பண்ணிட்டோம். ஹியூமிடிட்டினா என்ன, ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டினா என்ன, இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதனால எப்படி கிளவுடு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். சரியா? ஸோ இதில் மெயினாக வந்துட்டு ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இந்த ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டின்னு சொன்னோம். மேக்ஸிமம் எவ்வளோ வந்துட்டு ஒரு மாய்ச்சர் வந்துட்டு ஒரு ஏர் பார்சலுக்குள்ளே இருக்க முடியும்னு. ஓகே, இது எதுக்கு கூட ரிலேட் ஆனது அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். ஓகே, ஸோ ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி வந்துட்டு எப்படின்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? போன வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஒரு தேட்டரை எக்ஸாம்பிளாக சொல்லியிருப்பேன். சரியா? அந்த தேட்டரை இமேஜின் பண்ணிக்கோங்க. 100 கெப்பாசிட்டி இருந்த அந்த தேட்டர் வந்துட்டு 150, 200ன்னு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஓகே, ஸோ ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி என்னன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் குறைய கண்டிப்பாக அதுவும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படி தான் இந்த இது நடக்கும். இப்போ என்னன்னா அப்சல்யூட் ஹியூமிடிட்டி வந்துட்டு 10 இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஓகே, அண்ட் தென் ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி வந்துட்டு 20 இருக்குது. ஓகே, இப்போ என்னன்னா டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எர்த்துலேருந்து மேலே மூவ் ஆக போக வந்துட்டு என்னன்னா ட்ரோபோஸ்பியருக்குள்ள டெம்பரேச்சர் குறையும். சரியா? அந்த ட்ரோபோஸ்பியரில் ஏன் மேலே போனால் டெம்பரேச்சர் குறையுது அந்த கான்செப்ட்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் அதெல்லாம் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அட்மாஸ்பியர், லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர் நம்ம படிப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க மேலே போக டெம்பரேச்சர் குறையும். ஓகே, ஸோ மேலே போக டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டியும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், சுருங்கிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோ பெருசாக இருந்த கியூபு மேலே மூவ் ஆக என்ன ஆகுதுன்னா கியூபோட சைஸு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி சுருங்குதுன்னு அர்த்தம். ஓகே, அப்சல்யூட் ஹியூமிடிட்டி அப்படியே தான் இருக்குது. அதுக்குள்ளே இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதோட சைஸ் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே தேட்டர் கான்செப்ட் தான். என்னென்னா 10 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, 100 சீட் இருக்குது. சீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரியா? 100 சீட்டை வந்துட்டு 50 சீட் ஆகுறீங்க, 25 சீட் ஆகுறீங்க, 15 சீட் ஆகுறீங்க, கடைசி 10 சீட் ஆக்கிட்டீங்க. ஓகே, ஸோ இப்போ 10 பேர் உட்காந்துருக்காங்க, 10 சீட்டில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சு. இப்போ நீங்கள் 10 சீட்லேருந்து ஒரு சீட்டை தூக்கி வெளியே போட்டீங்கன்னா அப்போ அந்த தியேட்டரில் உட்காந்துருக்க ஆளையும் தூக்கி வெளியே போடணும்ல. ஸோ அதுதான் இப்போ இங்கே நடக்க போகுது. என்ன நடக்குது அப்படின்னா டெம்பரேச்சர் குறைய என்ன ஆகுதுன்னா கெப்பாசிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. கரெக்டு தானே? ஸோ 20 வந்து 15 ஆகுது, 12 ஆகுது, 11 ஆகுது, 10ன்னு ஆகுது. ஓகே, ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அப்சல்யூட் ஹியூமிடிட்டியும் ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டியும் ஈக்குவல் ஆகுது. ஸோ இப்படி ஈக்குவல் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்துட்டு 10/10 இன்ட்டு 100%. ஸோ அப்போ என்னன்னா 100% ஆஃப் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இருக்குது. சரியா? இதுக்கு மேலே நீங்கள் இதை சுருக்குனீங்க அப்படின்னா உள்ளே இருந்து யாரையாவது தூக்கி வெளியே போடணும். கரெக்டு தானே? அதே தேட்டர் மாதிரி தானே இங்கேயும் நடக்கணும். அதுதான் இப்போ நடக்க போகுது. ஓகே, இப்போ திரும்ப இருக்க மேலே ரைஸ் ஆகுது யாரு, அதனால உள்ளே இருந்து ஒரு மாலிகுல் வெளியே வந்து விழுகுது. சரியா? அப்படி வெளியே வந்து விழுகிறது தான் கிளவுடு. அங்கே ஒருத்தர் வெளியே வந்து விழுகிறார்ல, அதே மாதிரி இங்கே இந்த வாட்டர் வேப்பரு சுருங்கி அதனால வெளியே வந்து விழுகுது. சரியா? அதோட கெப்பாசிட்டி சுருங்கினதுனால வெளியே வந்து விழுகிறப்ப வந்து விழுகுது தெரியுமா, அதுதான் கிளவுடு. இதுக்கப்புறம் திரும்ப சுருங்க வெளியே வந்து விழுந்து எல்லாமே வந்துட்டு ஒரு கிளவுடாக மாறும். சரியா? சரி, வெளியே வந்து விழுந்தவருக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அதே மாதிரி இங்கே ஹியூமிடிட்டி கெப்பாசிட்டி சுருங்கினதுனால வெளியே வந்து விழுந்த அந்த ஹியூமிடிட்டிக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் தேவைப்படும். சரியா? அந்த இடத்த யார் தர்றா அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. சார் என்ன சார் புதுசாக ஏதோ சயின்ஸ் நேமெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு புரியல அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற புழுதி, டஸ்ட்டு, இல்லைன்னா ஆஷஸ், ஓகே, ஸோ இல்லைன்னா ஸ்மோக்கு, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் போலன்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாம் தான் வந்துட்டு ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியன்னு மொத்தமாக சொல்லுவாங்க. என்னன்னா இந்த குட்டியாக இருக்கிற இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கு தெரியுமா, இது வெளியே வந்து ஒரு இடத்துல போய் நிற்கணும்.
அது எங்க போய் நிக்கும்னா இந்த மாதிரி இருக்கிற டஸ்ட்டை சுத்தி போய் நின்னுக்குறோம். ஓகே, அதுக்கு பேர் தான் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. சரி, இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை எப்படி இருக்கும் சார் அப்படின்னா இங்க பாருங்க தெரியும். இதுதான் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. சரியா, ஒன்றும் கிடையாது. அதாவது வெளியே வந்து அந்த விழுகுதுல குட்டி குட்டியா இருக்கிற நானோ சைஸ்ல இருக்கிற ஒரு வாட்டர் டிராப்லெட், அது ரெயின்ஃபாலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய டிராப்பா மாறணும். ஓகே, ஒரு கிளவுடா ஃபார்ம் ஆகணும். அப்படின்னா அது வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கண்டென்ஸ் ஆகணும். எப்படி வாட்டர் பாட்டில் நீங்க வெளியே வச்ச உடனே வந்துட்டு இந்த வாட்டர் பாட்டில சுத்தி கண்டென்சேஷன் நடந்துச்சோ அதே மாதிரி என்னன்னா இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை சுத்தி அந்த கண்டென்சேஷன் நடக்கும். ஓகே, ஸோ அதுக்குனால தான் இந்த ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கண்டென்சேஷன் நியூக்ளியை அப்படிம்பாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு இது வந்துட்டு வாட்டர் டிராப்லெட்ஸ் ஆஃப் மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய க்ளவுடாக மாறும். க்ளவுடாக மாறி அதுக்கப்புறம் வந்துட்டு கிராவிடேஷனால வந்துட்டு வெயிட்னால தும்முன்னு கீழே விழுகிறப்ப ரெயின்ஃபாலாக நடக்குது. ஸோ அது ரெயின்ஃபாலாக நடக்கலாம், ஸ்னோஃபாலாக நடக்கலாம், எதா வேணாலும் நடக்கலாம். ஓகே, அந்த கான்செப்டை நம்ம தனியாக பார்ப்போம். ஸோ இதுதான் ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியை. இப்படி தான் க்ளவுடும் ஃபார்ம் ஆகுது. ஸோ பேஸ்லேருந்து நீங்கள் இப்போ வந்துட்டு எப்படி க்ளவுட் ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத பார்த்துட்டீங்க. சரியா, ஸோ இதுலேயே வந்துட்டு உங்களுக்கு என்னன்னா இப்போ ஒரு விஷயம் நல்லா நான் வச்சுக்கோங்க. சரி, இதெல்லாம் எப்படி சார் எனக்கு எப்படி புரியல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே வர்றீங்க, வானத்தை பார்க்குறீங்க, திடீர்னு பார்த்தா கருமேகமாக இருக்குது. உடனே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பெரிய மழை வரப்போகுதுன்னு சொல்லுவீங்க. எப்படி சொல்கிறீங்க? கருமேகமாக இருக்குதுன்னா அங்கே வந்துட்டு என்னன்னா நிறைய டஸ்ட் இருந்திருக்கு, அது ஹைக்ரோஸ்கோபிக் நியூக்ளியா ஆக்ட் ஆகிருக்கு, அது எல்லாமே வந்துட்டு வாட்டர் டிராப்லெட்ஸ் அதுக்கு மேலே கண்டென்சேஷன் ஆகிருக்கு. சரியா, அது பெருசாக இருக்கிறதுனால டொம்முன்னு கீழே விழுக போகுதுன்னு நீங்கள் வந்து சொல்கிறது தான். ஓகே, இது எல்லாமே உங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஓகே, சரி, இன்னைக்கு நம்ம க்ளவுட் ஃபார்மேஷன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இதோட கண்டினியூட்டியாக நெக்ஸ்ட் ஒரு டாப்பிக்கை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.